இந்த வீடியோல மொத்தமா 2 நியூஸ் பத்தி பார்க்க போறோம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபலமான நடிகர் ஒருத்தவரு இப்ப இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஜெர்சி நகர்ல பிறந்து வளர்ந்த ஜாக் பெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு. மியாமி பல்கலைக்கழகத்துல முறையா நாடகத்துல பயிற்சி எடுத்த இவரு அங்க பட்டமும் வாங்கியிருக்காரு. நடிப்ப முறையா கத்துக்கிட்ட ஜாக் அவரோட சினிமா வாழ்க்கைக்காக போன இடம் தான் நியூயார்க். 1953ஆம் வருஷம் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட நாடகத்துல துணை வேடத்தை நடிச்சு தான் சினிமா பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1960லேருந்து 1962 வரைக்கும் பெட்ஸ் செக்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர்ம தொடர்ல கிறிஸ் டில்லிகன் நடிச்சிருக்காரு. அது மக்களுக்கு பிடிச்சது போக தி எட்ஜ் ஆஃப் நைட், தி டாக்டர்ஸ், அனதர் வேர்ல்ட், ஆல் மை சில்ட்ரன் இது மாதிரி எக்கச்சக்கமான சினிமா நிகழ்ச்சிகள் நடிச்சு எதிர்பாராத வகையில் பிரபலமானார். 1959ஆம் வருஷம் இயக்குனர் டென்னிஸ் வில்லியம்ஸோட ஸ்வீட் பேர்ட் ஆஃப் யூத் தயார் பண்ண உருவான படங்கள் நடிச்சு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1977ஆம் வருஷத்துலேருந்து 1980 வரைக்கும் டிராகுலா ஆன் பிராட்வே அப்படிங்கிறது நடிச்சு வந்திருக்காரு. அங்க தான் அவருக்கு முதலா டாக்டர் சீவர சித்தரிச்சிருக்காரு. இப்படி எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சு, எக்கச்சக்கமான புகழுக்கு சொந்தக்காரரா இருக்கக்கூடிய ஜான், இப்ப தன்னோட 96ஆம் வயசுல கலிஃபோர்னியால இருக்கிற அவர் வீட்ல இறந்து போயிருக்காரு. தூக்கத்துல இருக்கும்போதே அவர் உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிருக்குதாம். இந்த விஷயத்த அவரோட மருமகன் தான் உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான ரசிகர்களும், பிரபலங்களும் அவர் உடலுக்கு அஞ்சலி தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல காமெடி கதாபாத்திரத்திலயும், அதே மாதிரி குணச்சித்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகை காளி வெங்கட். அவர் இப்ப ரீசென்ட்டா விழா நிகழ்ச்சி மேடையில ரொம்ப எதார்த்தமா அவர் ஃபேமிலிய பத்தியும், அவர் வளர்ந்த விதத்த பத்தி ஷேர் பண்ணி பல பேர கண்கலங்க வச்சிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் காளி வெங்கட். இவர் நடிப்புல தமிழ்ல கார்கி, இறுதிச்சுற்று, தெகிடி, மௌனகுரு, தடையற தாக்க, கலகலப்புன்னு சொல்லி எக்கச்சக்கமான திரைப்படம் வெளியாயிருக்கு. அப்படிப்பட்ட காளி வெங்கட் இப்ப ரீசென்ட்டா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்ப, தான் அப்பாவ பத்தி உருக்கமா பேசியிருக்காரு. என்னோட அப்பா கொத்தனாரா இருந்தவரு. அவர் வேலை செய்யும்போது, அவரோட வேலை பார்க்கக்கூடியவங்க, கொத்தனாரே வணக்கம், கொத்தனாரே வணக்கங்கிற மாரி தான் அவர வணக்க வச்சுட்டு போவாங்க. பிரபலமாகணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு என் அப்பாவ பார்த்து தான் வந்துச்சு. என்னை எப்படி எப்படியோ செல்லமா வளர்த்தாரு. சினிமால வர வேண்டிய அப்படின்னு சொல்லக்கூடிய தீராத காதல், என்ன விட என் அப்பாவுக்கு அதிகமா இருந்துச்சு. நான் இன்ஜினியரா வரணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்கு காரணம், என் அப்பா கொத்தனாரா இருக்கும்போது, இன்ஜினியர்கள் சாயங்காலத்துல வருவாங்க. வேலை செய்ற இடத்துல குறை இருந்தா, அத இடிச்சுட்டு மறுபடியும் கட்ட சொல்லுவாங்க. அழுக்குப்படியா சட்டையோட சைட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான திருத்தங்கள சொல்லுவாங்க. அதனால இன்ஜினியர் ஆகணுங்கிறது அப்பாவோட ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு சினிமா நடிப்புக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரூ. 50 செலவு காசு கொடுத்து, ஃபோட்டோக்கள அனுப்புறதுக்கு காசு குடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோலாம் அனுப்பி தான் எனக்கு சினிமால வாய்ப்பும் கிடைச்சது. என் மேல அபார நம்பிக்கை எங்க அப்பா வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னைக்கு என்னோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அவரு மட்டும் தான். அவரு என் மேல வச்ச நம்பிக்கை மட்டும் தான் காரணங்கிற மாரியும், பல விஷயங்கள் எமோஷனலா காளி வெங்கட் ஷேர் பண்ணியிருக்காரு.